சிக்கன் பிரியாணிக்கான பொருட்களை எடுக்கிறோம். வெங்காயத்தில் 4ல் 3 பாகம் ஒரு தட்டிலையும், ஒரு பாகத்தை ஒரு தட்டிலையும் வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கோங்க. தக்காளி பழத்தை அரிஞ்சு வச்சுக்கோங்க. பாய் வீட்டு பிரியாணி மட்டும் தான் வாசம் வரும், நம்ம பிரியாணி வாசம் வரும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறமா புதினா கொத்தமல்லி தேவைக்கான அளவு எடுத்து சுத்தமாக அரிஞ்சு கழுவி வச்சுக்கோங்க. பாருங்கள், அந்த ஒரு பாகம் வெங்காயத்தை தனியாக வெட்டி வச்சுட்டேன். பச்சை மிளகாய் தேவைக்கான பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. பாருங்கள், மசாலா ஐட்டங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் அளவோடு எடுத்துக்கோங்க. எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் வந்து பட்டை லவங்கம் அப்படியே போடுறவங்க அப்படியே போட்டுக்கோங்க. நான் அரைச்சி போட போகிறேன். உப்பு எடுத்துக்கோங்க. நம்ம பட்டை லவங்கம் அப்படியே போடுறவங்களுக்கு பிடிக்கிறதில்ல, அதனால் நான் அரைச்சிக்கிட்டேங்க. நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. தயிர் அரைச்சி போட்டாலும் சரி, அப்படியே போட்டுக்கிட்டாலும் சரி, உங்கள் விருப்பம் அது. பாருங்கள், அடுப்பை பற்ற வச்சு வெறும் பாத்திரத்தில் நான் வெங்காயத்தை போட்டிருக்கேன். எண்ணெய் விடாமல் வெறும் பாத்திரத்தில் வெங்காயத்தை போட்டிருக்கேன். இந்த வெங்காயத்தை வெறும் பாத்திரத்தில் அப்படியே வறுத்துக்கணும். கண்ணாடி பதம் வர மாதிரி வறுத்துக்கணுங்க. நல்லா பார்த்துக்கோங்க. வெறும் பாத்திரத்தில் தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா எண்ணெய் விடாமல் வறுக்கிறேன். இந்த வெங்காயம் வறுக்கும் போதே ஒரு வாசம் வரும். பாருங்கள், நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் தெரியும். இந்த கண்ணாடி பதம் வந்த பிறகு தான் நான் எண்ணெய் ஊற்ற போகிறேன். பாருங்கள், எண்ணெயை ஊற்றிக்கிட்டோன்னா அதுக்கப்புறமா தான் நெய்யை போட போகிறேன். நம்ம எண்ணெயை ஊற்றி நெய்யை போட்டு தான் அப்புறமா தான் வெங்காயம் போடுவோம். இப்போ டிஃப்ரெண்ட்டாக நான் போட்டிருக்கேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து கலந்து இந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெந்து எண்ணெய் திரிஞ்சு மேலே வரும்போது தான் மசாலாக்கள் நாங்கள் சேர்த்த போகிறோம். பாருங்கள், திரிஞ்சு வந்துடுச்சிங்களா? மசாலா ஐட்டத்தோட உப்பையும் சேர்த்து நம்ம போட போகிறோம். அப்போ தான் நல்லா அந்த வெங்காயம் வதங்கும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி பழம் போட போகிறோம். அந்த தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு தயிர் ஊற்றிக்கலாம். பாருங்கள், தயிர் ஊற்றிட்டிங்களா? லெமனும் போட்டுக்கலாம். லெமன் போடுற விருப்பம் இருக்கிறவங்க லெமன் போட்டுக்கோங்க. நான் தயிர் போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா கிண்டி விட்டுடலாம். நம்ம இந்த பிரியாணி டிஃப்ரெண்ட்டாக செய்கிறதுனால தனியாக உல வச்சு அரிசி போட போகிறேங்க. அதனால் தனியாக உல வச்சுட்டேன். அரிசி ஊற வச்சுருக்கேன். இந்த பக்கம் பாருங்கள், தயிர் எல்லாம் குழஞ்சி போய் நல்லா இதாகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம கறியை சேர்த்திக்கலாம். பாருங்கள், கறி சேர்த்துட்டுன்னா கறி சேர்ந்து கறி கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். இந்த எண்ணெய் எல்லாம் மேலே திரிஞ்சு வர்ற மாதிரி வேகட்டும். பாருங்கள், கறி சேர்த்திக்கிட்டோம். சேர்ந்த பிறகு நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் நெய்யை ஊற்றணுங்க. கறியை கலந்து விட்டு நெய் ஊற்றுக்கலாம். நெய்யை ஊற்றிக்கலாம். இல்லை ஒவ்வொரு ஸ்பூனாக தான் போடணுங்க. நெய் நிறைய போட்டாலும் தேவட்டும். பாருங்க, ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன்னா நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா பச்சை மிளகாயை கிள்ளி போடணும். முன்னெல்லாம் நம்ம தாளிக்கும் போதே பச்சை மிளகாயை போட்டுருவோம். இப்போ கறி வேக போகும்போது நம்ம பச்சை மிளகாயை போடுறோம். புதினா தலையை போட்டு கொத்தமல்லியை போட்டு நம்ம கிண்டி விட்டுருவோம். இந்த பக்கம் வேகட்டும். பாருங்கள், இது வரைக்குமே கறி தண்ணி போடாமல் வெறும் எண்ணெயில் தாங்க வெந்துட்டுருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு பாகம் வெங்காயத்தை வச்சுருந்தீங்களா, அந்த வெங்காயத்தை இந்த கறியோட வேக விட போகிறோம். வெந்துட்டும். பாருங்கள், போட்டுட்டு கறி அரை வேக்காடை வந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், வெந்துருச்சு. அரை வேக்காடை வந்த பிறகு அந்த உலைய வச்ச தண்ணியிலேருந்து ஒரு ஜக்கு தண்ணியை எடுத்து நம்ம இதில் கலந்து விட்றோம். இதுவும் நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் உலை வச்சதில் பட்டை லவங்கம் எல்லாம் இதெல்லாம் சேர்ந்து இது வேகட்டலாம். பாருங்கள், இந்த பக்கம் உலை வந்துருச்சு, கொதிக்குது. அதே மாதிரி அந்த பக்கமும் உலை வந்துருச்சுங்க. இதில் அரிசியை போட்டு ஒரு வேக்காடு ஒரு பதம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போட்டு இந்த பிறகு அரிசி தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், அரிசி வெந்துருச்சு, ஒரு வதம் வந்துருச்சுங்க. இந்த அரிசியை நம்ம தனியாக எடுத்துக்குவோம். எடுத்து இப்போ அந்த பக்கம் மசாலா வெந்துட்டு இருக்குது இல்லையா, அந்த மசாலாயோட இந்த அரிசியை கலந்துடலாம். கலந்து நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, கிண்ட போகிறதில்ல, ஒன்றும் இல்லை. மேலே அந்த அரிசியை மட்டும் பரப்பி விட போகிறோம். பரப்பி விட்டு தம்மிட போகிறோம். பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. பாருங்கள், பரப்பி விட்டு அரிசி நல்லா பரப்பி விட்டுட்டிங்களா? பரப்பி விட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் நெய்யை விட்டு தம் விட்டுறலாங்க. மைதா மாவை கலந்து சுற்றிலும் வச்சு நீங்கள் தம் விட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற ஆவியெல்லாம் வெளியே போகாமல் இருக்கும். இல்லையா உங்கள்கிட்ட அவ்வளோ வசதி இல்லை, நம்ம மைதா மாவு கலந்து அவ்வளோ இது பாத்திரத்துக்கு வைக்க முடியாதுன்னா காட்டன் துணியை போட்டு நம்ம தம் விட்டுடலாம். பாருங்கள், காட்டன் துணியை நல்லா தண்ணியில் ஊற வச்சு ஈரம் பண்ணி சுற்றிலும் வச்சு தம் விட்டுருங்க. அப்போ தான் நம்ம உள்ளே இருக்கிற அந்த வாசமெல்லாம் வெளியே போகாமல் உள்ளேயே இருக்குங்க. சீக்கிரமாகவும் தம்மாகும்.
ஒரு 15 நிமிஷம் விட்டால் போதுங்க. பாருங்கள், மேலே நெருப்பள்ளி போட்டுட்டு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா பிரியாணி பண்ணுவோம். அதுக்குள்ளே எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த முறை செய்முறையில் என்ன அளவுகளோ அந்த அளவுகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அந்த தம் ஓப்பன் பண்ண பிறகு கொஞ்சம் நெய்யை விட்டு சாப்பாட்டை கிண்டி விடலாங்க. பாருங்கள், தம் ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி சாப்பாடு நல்லா இருக்கா? அரிசியும் வெந்துருச்சு, உள்ளந்தர கறியும் வெந்துருச்சு. ரைஸ் போடும்போது நல்லா மினின்னு வருங்க. நம்ம வாசமும் செமையாக கமகமான வாசமாக இருக்கும். பார்த்தீங்களா? இது மாதிரி தான். இவ்வளோ தாங்க. நம்ம பாய் வீட்டு பிரியாணி மட்டும்தான் வாசமாக இருக்கும், கமகமான இருக்கும். நாங்கள் செஞ்சாலும் கமகமான இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே.